வீட்டில் என்னோட சொந்தக்காரங்க வீடு கிடக்குது. உடனே வந்து என்னால் வந்து இப்போ அண்ணாமலை வந்து தடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கலாம். நான் அது மாதிரி ஆள் கிடையாது. இல்ல அந்த சொந்தக்காரர் அவர் இல்ல அவர் சொல்லல. நீங்க அவர் தெளிவா சொல்றாரு. அந்த மாதிரி சொந்தக்காரர் அல்லன்னு நான் சொல்றேன். ஜோதிமணி அக்கா சொந்தக்காரரோ இல்ல செந்தில் பாலாஜி சொந்தக்காரரோ விஜயபாஸ்கர் சொந்தக்காரர் மாதிரி அதுல சொந்த சகோதரியின் கணவர். அதுக்கு என்ன தொடர்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லணுமா வேண்டாமா? இல்ல ஈடியோ இல்ல ஈடி எல்லா காலத்தையும் நோக்கத்தோட செயல்படுதுன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் நோக்கத்தோட செயல்பட, சில நேரங்களில் தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இதே இன்னொரு சொல்றேன், இதே பாஜகவுடைய மேனேஜரா இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு ஈடி போயிட்டு தலைதெறிக்கு ஓடி வரலையா? நீங்க தானே ஊடகங்கள்ல போட்டீங்க. அதே மாதிரி இது தெரியாமல் கூட நடந்திருக்கலாம். அப்ப அதே ஈடி இந்த கேஸை தொடர்ந்து நடத்தி அவங்கள புக் பண்ணாங்கன்னா ஈடி ஒழுங்கா இருக்காங்கன்னு இந்த கேஸ்லயாவது நம்ம ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் சத்தமே இல்லையே. ஸோ அந்த மாதிரி ஒரு திசை திருப்பதற்கு எதை திசை திருப்பணும் நான் நினைக்கிறேன். பெண்களுக்கான குற்றங்களை வேற ஏதோ ஒரு விஷயத்தை காரணம் காட்டி அதை வந்து நீங்கள் சொல்கிறதே தான் நானும் சொல்கிறேன். உங்களுடைய ஊழலை மறைக்கிறதுக்கு அந்த செங்கல் சூளை எப்போ போடுறீங்க? நான் வசூல் ராஜான்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது. நான் எங்களுடைய ஒரு சோக்கால் நடைபயணம் ஒன்று நீங்கள் நடக்கிறீங்க. அதுக்கு ஏராளமான வசூல் நடத்துது. உங்கள் ஒரு கட்சியை சேர்ந்த சிவகங்கையை சேர்ந்த ஒருத்தர் வீடியோ போடுறாரு, எங்கிட்ட 1 கோடி ரூபா மிரட்டி வாங்கியிருக்காங்க. இதற்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த செங்கல் சூளையை அவங்க போடுறாங்க. நடைபயணம் நடந்தப்புறம் தான் அந்த செங்கல் சூளை நடக்குது. நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் ஓப்பன் ஃபீல்டில் இருக்குது, பொதுவெளியில் இருக்குது, எடுத்து பாருங்கள். அப்போ உங்கள் சொந்தம்னு யாரை சொல்கிறது? ஜோதிமணி அக்கா சாதியின் அடிப்படையில் முதல்ல சொந்தம் வருதுன்னு நான் நினைக்கல. யாரெல்லாம் வந்து ஒரு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்களோ அவங்க எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க தான். சாதியின் அடிப்படையில் தான் சொந்தம் வருதுங்கிற ஒரு நிலைப்பாட்டே முதல்ல இல்லை. ரெண்டாவது, ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஊழலை வந்து நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவங்களுடைய அக்காவின் கணவர் வந்து அதனோட பார்ட்னராக இருக்காரு. அந்த செங்கல் சூளை இப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கலாம். அந்த இடத்துல இதை டார்கெட்டடாக பயன்படுத்துறதை வந்து நம்ம எந்த விதத்தில் அனுமதிக்க முடியும்? இல்ல நீங்க அக்கா கணவர் சொந்தமா இல்லையாங்க? நான் வேற எதை பத்தி சொல்ல, நான் அந்த அரெஸ்ட் ஆனவரை கூட சொல்ல. அக்காவின் கணவர் சொந்தக்காரரா இல்லையா? அக்காவின் கணவர் சொந்தக்காரரா இல்லையா? நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. வேற ஒண்ணு மேட்டர் இல்லை. 3:30 மணிக்கு எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க அதை வந்து நான் முன்னையே சொன்னேன். அது ஒன்றிய அரசாங்கமா இருந்தா ஒன்றிய அரசாங்கத்தோட இதா இருந்தாலும் எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் அது லீக் ஆகிறதோ, ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை மீண்டும் பாதிக்கிற மாதிரி இருக்கிறதோ, அது எஃப்ஐஆரா இருந்தாலும் சரி, காவல்துறை நடவடிக்கையா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மீண்டும் மன உளைச்சலையோ ஒரு வேதனையோ ஒரு துயரத்தையோ ஏற்படுத்த மாதிரி எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு நிச்சயமா வந்து நீங்க ஒன்றிய அரசாங்கம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எஃப்ஐஆர் எழுதினவங்க மேல தப்பு இருந்தா எல்லா அரசாங்கம் ரெஸ்பான்சிபிள். இது பெண்களை இல்ல நீங்க என்னன்னா பிரச்சனை என்னன்னா பிரச்சனை என்னன்னா நான் ஒரு பெண்ணா சொல்றேன். ஒரு ஊடகமா இருந்தாலும் இப்ப நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்க ஒரு பெண் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்டாரு, அன்னைக்கு போய் அங்க யாரும் கேட்கறது இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட 13 பாலியல் வன்புணர்கள் நடக்குது. அதை நம்ம கேட்கறது இல்லை. நான் பெண்ணா என்னை மாதிரி பெண்களுக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே ஒரு பிரச்சனையை நீங்க அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அதை வந்து அரசியல் ஆக்குறதன் மூலமா எல்லா பெண்களுக்கும், அது அரசியல் கட்சிகள் செஞ்சாலும் ஊடகங்கள் செஞ்சாலும், ஒரு பெண்ணிற்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை தொடர்பான பெரிய பாதிப்புகளை அது ஒரே ஒரு அரசாங்கத்தை குறி வச்சு நடத்துறது வந்து நம்ம சரின்னு சொல்லல. ஒரு அரசாங்கம் வந்து குற்றவாளியை காப்பாத்துன்னு வச்சுங்க, அப்ப எந்த அரசாங்கமா இருந்தாலும் அந்த அரசாங்கம் செய்ய தவறுதான் சொல்றோம். இப்போ ஒரு மணிப்பூர்ல வந்து குற்றவாளிகள் இன்னைக்கு வெளியே சுத்திட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் காஷ்மீர்லயும் நீங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கத்தினாலதான் அது நடக்குதுன்னு சொல்ல முடியாது. எந்த அரசாங்கமா இருந்தாலும் ரேப்லயோ பாலியல் வன்கொடுமையில என்ன பிரச்சனை அப்படின்னா, அது நடக்கிறப்ப ஒரு அரசாங்கம் வந்து குற்றவாளியை காப்பாற்றுதா, ஒரு அரசாங்கம் குற்றவாளியை கைது செய்தாங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே அரசாங்கம் குற்றவாளியை கைது